ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போது கொஞ்ச நாளாகவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற கலிஃபோர்னியா பொரிட்டோ மஷ்ரூம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 1/4 கிலோ மஷ்ரூம் எடுத்து 2 பாதியாக பிரிச்சுக்கிட்டேன். ஒரு பாதியை மஷ்ரூம் கிரேவிக்கும் ஒரு பாதியை மஷ்ரூம் 65க்கும். இப்போது மஷ்ரூம் கிரேவிக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மஷ்ரூம் சேர்த்து அது தண்ணி விடுற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், ஜீரக பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேர்த்து எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கிற வெங்காயமும் கொத்தமல்லியும் தூவி இறக்கலாம். மஷ்ரூம் கிரேவி ரெடி. இப்போது ராஜ்மா கிரேவிக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கிற வெங்காயம் சேர்த்து அது நல்லா வதங்கின உடனே கூடவே 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இது கூட ஓவர் நைட் ஊற வச்சு 4-5 விசில் விட்டு வேக வச்ச ராஜ்மா சீட்ஸ் சேர்த்து நல்லா மசாலா எல்லாம் கூட்டாகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தூவி லெமன் புழிஞ்சு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு ராஜ்மா தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, பிளாக் சன்னா இருக்குல்ல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பொரிட்டோ பவுல் செய்கிறதுனால ரைஸ் பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வடித்த சாதத்தில் லெமன் புழிஞ்சு ஜீரகத்தூள், பெப்பர் தூள், நறுக்கின கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து சாதம் உடையாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மஷ்ரூம் 65க்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி பவுடர், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். வேணும்னா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் பொரிச்செடுத்தா மஷ்ரூம் 65 ரெடி. இப்போ பொரிட்டோ பவுல் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கீழே ரைஸ் பேஸ் போட்டுட்டு இதில் ஒரு சைடு ராஜ்மா கிரேவி போட்டு இன்னொரு சைடு மஷ்ரூம் கிரேவி போட்டு சாலட் மாதிரி வேக வச்ச ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மஷ்ரூம் 65 ஒரு சைடு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு எங்கள் vlogs பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.